இயற்கை எரிகாற்று. இது எப்படின்னா, இப்போ சிலிண்டர் நமக்கு அரபு நாடுகளிலிருந்து இந்த எரிகாற்று வந்தது, பெட்ரோல் டீசல் வந்தது. இப்போ அமெரிக்கா ஈரான் போர்ல நமக்கு எரிகாற்று இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு எரிகாற்று ஊர்ல. இப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த மீத்தேன் ஈத்தேன் இந்த பயோகேஸ் இதுல இருந்து எடுக்கிறோம், அதை நிறுத்திடுறோம். ஏன்னா நம்ம பூமி தானி ஈரக்குலைய இதயத்தை அறுத்து எடுக்கிறத நிறுத்திடுறோம். அதனால நிலத்தடி நீர் நஞ்சாயிருது, நிலம் நஞ்சாயிருது, அது பேராபத்தான போக்கு. அப்ப அதனால என்ன செய்யறேன், இயற்கை எரிகாற்று, இதுக்கு உயிர் வழின்னு பேரு தமிழ்ல. இயற்கை எரிகாற்றுக்கு நான் வந்துடுறேன். எப்படி வர்றேன்னா, ஆடு மாட்டு கழிவு, பன்னி கழிவு, கழுது கழிவு, கோழி கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்ல குப்பை கடங்க செய்யறேன். அந்த குப்பை கடங்குல இதை கொண்டு கொட்டி அங்க இருந்து பயோகேஸ்ங்கிற இந்த எரிகாற்றை தயாரிக்கிறேன். அப்ப மீத்தேன் ஈத்தேன் எனக்கு தேவைப்படாது. எடுத்து எத்தனை டன் வேணாலும் நான் அதுல தயாரிச்சுக்க முடியும். தயாரிச்சுக்க என் மக்களுக்கு இலவசமா தரமாட்டேன், தடையின்றி கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். என் மக்களுக்கு போக மீதிய பிற மாநிலத்திற்கு பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வேன். இந்த உற்பத்தியில எந்த இடையூறும் இல்லை. பூமி தாய்க்கோ காற்றுக்கோ நீருக்கோ எந்த சேதாரமும் இல்லை. எல்லார் வீட்டுக்கும் தடையின்றி உரிய விலைக்கு அந்த உற்பத்தி செய்யறதுக்கு எனக்கு ஒரு செலவாகுதுல, அந்த நிர்வாகத்துக்கு அங்க பணி செய்யற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அந்த செலவை எடுத்துக்கிட்டு என் மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசு எரிகாற்று இந்த சிலிண்டர்ல ஏத்திட்ட வண்டியில மக்களுக்கு போகுது, மக்களுக்கு கொடுக்க போகுது. மக்களுக்கு போக மீதி வேற ஏதாவது மாநிலத்துக்கு வேணும்னா விற்கும், வேற ஏதாவது நாட்டுக்கு வேணும்னா, நீ என்னடா அங்கிருந்து ஈரான்ல இருந்து வர்றது, ஈரானுக்கு இந்த தமிழ்நாட்டில இருந்து வருது, எந்த நாட்டுக்கு வேணும்னு அங்கே சந்தைப்படுத்துறோம்.